ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைல் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காயும் பச்சை மிளகாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு இதில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 2 பத்த அளவுக்கு தேங்காய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வெங்காயம் 2 பெரிய தக்காளி தேவையான கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிக்கலாம். இது வதங்குற கேப்லேயே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தக்காளியும் வதங்கியாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு அரைஞ்சி வச்சுருக்க காய்கறிகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நூக்கல், காலிஃப்ளவர், பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட வீட்டில் இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அது மட்டும் சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு காய்கறிகளை வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து அது கூட கலந்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். ஒரு கொதி வந்தாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கள்ல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற பசங்க இன்றைக்கி 2 சப்பாத்தி சாப்பிட்ருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.